The book of Matthew, மத்தேயுவின் சுவிசேஷம் 15th chapter, 15ஆம் அதிகாரம் from 22nd to 27th verse. 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. A woman who was a Canaanite from the district came out with cry and begged, "Have mercy on me." அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, "ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறான் என்று கூப்பிட்டாள். Let me go a little bit down. And the Lord answered, "It is not right to take the children's bread and throw it to the little dogs." 26. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். And she said, "Yes, Lord, yet even the little pups eat the crumbs that fall from their master table." அதற்கு அவள், "மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே" என்றாள். Then Jesus answered her, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, "O woman, great is your faith. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. Be it done for you as you wish." நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். As her daughter was cured from that moment. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். My message today, which the Lord put that word, is let it be done. கர்த்தர் இன்றைய செய்திக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை ஆக கடவது. Let it be done. ஆக கடவது. Why? I thought you all put up your hands and say amen. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்கன்னு The Lord எதிர்பார்த்தேன். said this word to me. He put it very strong in my heart. Let it be done. மிக ஆழமாக மிக உறுதியாக கர்த்தரின் இடத்திலே வைத்த வார்த்தை ஆக கடவது. Why don't you all once again put up your hands and say let it be done. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆக கடவது. ஆக கடவது. Amen. Hallelujah. Hallelujah. Let it be done. ஆக கடவது. That is the heading of my sermon today. இன்றைய செய்தியுடைய தலைப்பு அதுதான். This woman, you all know, she traveled from a different country to meet Jesus. இந்த ஸ்திரீயை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேறொரு தேசத்திலிருந்து இயேசுவை சந்திக்கும்படியாய் வந்தாள். When she meets Jesus, அவள் இயேசுவை சந்தித்த பொழுது, and you know the situations what happened there. அங்கே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். This woman was following Jesus. இந்த ஸ்திரீ இயேசுவை பின்பற்றிக் கொண்டு வருகிறாள். She was not at all in the plan of God. தேவனுடைய திட்டத்திலே அவள் இல்லவே இல்லை. She was not invited. அவள் அழைக்கப்படவும் இல்லை. She was not honored. அவள் அங்கே கனப்படுத்தப்படவும் இல்லை. She was not wanted to be there present. அங்கே அவள் இருக்கவும் அவர்கள் விரும்பவில்லை. But still, just remember a woman walking into a venue where people hated her. ஜனங்கள் வெறுக்கிற ஒரு இடத்திலே அந்த பெண் உள்ளே போகிறாள். யோசித்து பாருங்கள். Everyone are against her. அங்கே கூடி இருக்கிற எல்லாரும் அவளை வெறுக்கிறார்கள். Just imagine a scenario where you're walking into a place where everyone hates you or they are against you. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு இடத்திலே இருக்கிற எல்லாரும் உங்களை வெறுக்கிறார்கள். அந்த இடத்திலே நீங்கள் போனால் எப்படி இருக்கும்? When you start walking inside that place, how would you feel? அந்த இடத்திற்குள்ளே நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? Though everyone was hating her, அங்கே இருக்கிற எல்லாரும் அவளை though she was not invited, அவள் அங்கே அழைக்கப்படாமல் இருந்தாலும், though she was not cared, அவளை குறித்து யாரும் she கவலைப்படாவிட்டாலும், was persistent on following Jesus. இயேசுவை பின்பற்றுவதிலே அவள் உறுதியாய் தொடர்ந்து போனாள். She didn't lag back. அவள் திரும்பவில்லை. And everyone said, "Leave him." எல்லாரும் சொன்னாங்க, அவளை விட்டுவிடு. Even Jesus said, "I'm not going to give you that what belongs to the children." பிள்ளைகளுக்குரியதை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவராக இயேசுவும் அவளுக்கு சொல்லிவிட்டார். But she was not ready to give up. ஆனால் அவள் விட்டு கொடுக்க ஆயத்தமா இல்லை. You know, it takes a courage to walk into the premises where you are not invited. நீ அழைக்கப்படாத ஒரு இடத்திற்கு உள்ளே போவதற்கு உனக்கு ஒரு தைரியம் தேவை. To follow Jesus when everything is against you, you need courage. எல்லாவற்றுமே உனக்கு எதிராய் விரோதமாய் இருக்கும்போது இயேசுவை பின்பற்றுவதற்கு உனக்கு ஒரு தைரியம் வேண்டும். When every people keep murmuring against it, what you do when you pray, when people keep murmuring, it takes a courage to walk into the presence of God. நீ ஜெபிக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உனக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நீ போவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். When everyone keeps commenting on what you keep doing, you need a courage to follow Jesus. நீ செய்வதை குறித்து எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணும்போது கர்த்தரை ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுவதற்கு உனக்கு ஒரு தைரியம் வேண்டும். Amen. Amen. This woman had that courage to follow Jesus. அந்த தைரியம் இந்த ஸ்திரீக்குள்ளே இருந்தது. She was persistent. அவள் தொடர்ந்து
பின்பற்றிக் கொண்டே She இருந்தாள். was not ready to quit. அவள் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. She is discouraged, but she didn't quit. அவள் சோர்ந்து போயிருந்தாள், ஆனால் அவள் விடவில்லை. She was sad, but she didn't quit. அவள் துக்கமா இருந்தாள், ஆனால் அவள் விடவில்லை. She was hurted, but she didn't quit. அவள் காயப்பட்டிருந்தாள், ஆனால் அவள் விடவில்லை. She didn't see the result, but she didn't quit. அவள் பிரதிபலனை பார்க்கவில்லை, ஆனாலும் அவள் விடவில்லை. She didn't see anything that was favorable, but still she didn't quit. அவளுக்கு சாத்தியமான ஒன்றையுமே அவள் அந்த இடத்திலே காணவில்லை, ஆனாலும் அவள் விடவில்லை. You know something, a person who does not quit will have the attention of Jesus. ஒரு மனிதன் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் ஆண்டவருடைய அந்த அட்டென்ஷனை தேடுகிறவனாய் இருப்பான். கர்த்தருடைய கண் பார்வை எந்த மனிதன் தன்னுடைய சூழ்நிலை பொறுப்படுத்தாமல், தன்னுடைய நிலைமையை பொறுப்படுத்தாமல், தன்னுடைய எதிர்ப்புகளை பொறுப்படுத்தாமல் அவன் விடாதபடி கர்த்தரை பின்பற்றுகிறானோ அந்த மனிதன் மேல் கர்த்தருடைய பார்வை விழுந்தது. The Lord's eye fell on that woman. அந்த ஸ்திரீயின் மேலே கர்த்தருடைய பார்வை விழுந்தது. There were thousands of people there. அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். And God calls on to that one person. அந்த ஒரு ஸ்திரீயை கர்த்தர் பார்க்கிறார். God, there were thousands of people. அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் அவரை சூழ்ந்து இருந்தார்கள். Thousands of people who were following Jesus. ஆயிரக்கணக்கானவர்கள் அவரை தொடர்ந்து But the வந்திருந்தார்கள். eyes of Jesus didn't fall on all the thousands. இயேசுவின் கண்கள் அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மேல் விழவில்லை. But the eyes of Jesus fell on that one individual. அந்த ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் அந்த ஒரு ஸ்திரீயின் மேலே தான் விழுந்தது. God didn't speak to all the crowd. அந்த கூடி வந்த கூட்டத்திற்கு எல்லாருக்கும் அவர் பேசவில்லை. But God spoke to that one person who was sitting inside the crowd. அந்த கூட்டத்திலே நடுவிலே இருந்த அந்த ஒரு ஸ்திரீயிடத்திலே தான் கர்த்தர் பேசினார். God is speaking to that one person who is following Jesus, holding him back. Lord, I'm not going to give up on you. ஆண்டவரே, உம்மை நான் விட மாட்டேன் என்ற எந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி உறுதியாய் தொடர்ந்து பின்பற்றுகிற அந்த ஒரு நபரிடத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். If you say that I am that person, put up your hands and say amen. நான் தான் அந்த நபர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. God's word came to that one individual person. கர்த்தருடைய வார்த்தை அந்த ஒரு ஸ்திரீக்கு நேராய் வந்தது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Today morning, that is what the Lord said. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். Today in the morning, God is going to speak to that one individual person who has come with thirst, who is persistent, who has the courage to walk and follow Jesus. எந்த சூழலிலும் கர்த்தரை விட்டு விடாமல் தைரியத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டு ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நபரோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசிக் To கொண்டிருக்கிறார். that person, God says, let it be. அந்த நபரிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறது ஆக கடவுது. நல்ல ஆமென் சொல்லுவோமா? ஆமென். There's a difference between let it happen and let it be. நடக்கட்டும் என்று சொல்வதற்கும் ஆக கடவுது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் In இருக்கிறது. Bible there are different situations in which Jesus has said let it happen. வேதத்திலே வித்தியாசமான சூழலே நடக்கட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன இடங்கள் உண்டு. But very few places God has said let it be. ஆனால் ஒரு சில இடங்களிலே தான் ஆண்டவராகிய இயேசு ஆக கடவுது என்று சொல்லி When இருக்கிறார். God created the heavens and the earth, he said let it be. வானத்தையும் பூமியையும் பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்த பொழுது ஆக கடவுது என்று சொன்னார். God said let the earth be, let the heavens be. பூமி ஆக கடவுது, வானங்கள் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். God says let it be in a situation where there are no chances of that can be existing. He says that word, it gets created. ஒன்றுமே இல்லாமல் உருவாக கூடியதான ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு இடத்திலே கர்த்தர் ஆக கடவுது என்று சொல்லி அங்கே சிருஷ்டித்தார். எந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இல்லையோ, எந்த இடத்துல இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையோ, எந்த இடத்துல இது முடியாத காரியமோ, எந்த இடத்துல இதுக்கு நம்பிக்கை இல்லையோ, அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆக கடவுது. Let it be. ஆக கடவுது. How? When can you get that word from God? அந்த வார்த்தை எப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள Or is முடியும்? it the word for everyone? அது எல்லாருக்கும் கூடிய வார்த்தையா? No, that word belongs to that one individual person who keeps following Jesus. இல்ல இந்த வார்த்தை இயேசுவை விடாமல் பின்பற்றி வருகிற அந்த ஒரு நபருக்குரிய ஒரு It வார்த்தை. belongs to a person who has no hope other than Jesus. இயேசுவை தவிர நம்பிக்கையே இல்லை என்று இயேசுவையே பின்பற்றி வருகிற அந்த நபருக்குரிய ஒரு வார்த்தை. That woman came on behalf of her daughter, not from a nearby city. ஒரு கிட்ட இருக்கிற இடத்துல இருந்து தூர தேசத்திலிருந்து தன்னுடைய மகளுக்காக அவள் தேடி வந்தாள். She came from another country. இன்னொரு தேசத்திலிருந்து இயேசுவை தேடி வந்தாள். It is for only one vision.
ஒரே ஒரு தரிசனத்தோடு one hope. ஒரே ஒரு நம்பிக்கை. She has no hope in her land. தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையே இல்லை. She has no hope in her land. தன்னுடைய நிலத்திலே நம்பிக்கையே இல்லை. அவர்களுடைய தேசத்திலே தனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய குடும்பத்தின் நடுவில் நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய சமுதாயத்தின் நடுவில் நம்பிக்கை இல்லை. எங்குமே நம்பிக்கை இல்லை என்று அந்த ஸ்திரீயானவள் இருந்த நேரத்தில் அவள் தீர்மானிக்கிறார், எனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான், அது என் இயேசு கிறிஸ்து என்று முடிவு செய்து வேற ஒரு தேசத்துக்கு அந்த இயேசுவை தேடி போகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். வேற ஒரு தெருக்கல்ல, வேற ஒரு சிட்டிக்கல்ல, வேற ஒரு பட்டணத்துக்கல்ல, வேற ஒரு தேசத்துக்கு. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஆக கடவுது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கால வேளையில், இன்றைக்கு நான் ஒருவரை பார்க்க வந்திருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனால் நான் நம்பி வந்திருக்கிறது அந்த இயேசுவை மட்டும் என்று சொல்லுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? இன்னும் சத்தம் ஆமென். If you are that person, God is telling you, if you follow Jesus, நீங்கள் அந்த நபராய் இருந்து இயேசு விடாமல் பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், if you keep fighting with him and following him, நீங்கள் அவரையே பிடித்துக்கொண்டு அவரை பின்தொடருவீர்களானால், you will have his attention, அவருடைய கண் பார்வை உங்கள் மேலே விழும். and that to that person this word belongs, it will be. இந்த வார்த்தை அந்த நபருக்குரிய வார்த்தை, ஆக கடவுது. Hallelujah. Hallelujah. Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I cannot give the food of the children to the little dogs. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்த நாய்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. But this woman sees God and says, ஆனால் இந்த ஸ்திரீயோ கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், she was not ready for any answer, எந்த ஒரு பதிலுக்கும் அவள் but ஆயத்தமாய் she இல்லை. sees God and says, ஆனால் அவள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், if I get a crumb அதில் துணிக்கைகள் எனக்கு கிடைத்தால், which your children are wasting, உம்முடைய பிள்ளைகள் கீழே சிந்துகிற அந்த துணிக்கைகள், if I can get that crumb, அந்த துணிக்கைகள், that is enough. அது எனக்கு போதும். If I get that crumb, அந்த துணிக்கைகள் I will conquer. நான் ஜெயம் கொள்ளுவேன். If I get that crumb, அந்த I துணிக்கைகள் can win over my situation. என்னுடைய சூழ்நிலையின் மேலே நான் ஜெயம் If I கொள்ளுவேன். get that crumb, அந்த துணிக்கைகள் எனக்கு I கிடைத்தால் can make things possible. என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை சாத்தியமாக்க முடியும். Hallelujah. ஹalleluya. When she said this to God, இதை ஆண்டவரிடத்தில் அவள் சொன்ன பொழுது you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The Lord looks at her ஆண்டவர் அவளை திரும்பி பார்த்து and she says, அவர் சொல்லுகிறார், my daughter. என் மகளே. Hallelujah. ஹalleluya. Many people in their life, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில they start well, அவர்கள் நன்றாக தான் ஆரம்பிக்கிறார்கள், but in the middle ஆனால் நடுவிலே the devil touches. பிசாசு அவர்களை தொடுகிறான். Many people's family, the devil touches in the middle. அநேகருடைய குடும்பத்தின் இடையிலே நடுவிலே பிசாசு தொடுகிறான். Because of this one girl, இந்த ஒரு பெண்ணின் நிமித்தமாய், because of the daughter, அவருடைய மகளின் the நிமித்தமாய் entire family shattered. அவருடைய முழு குடும்பமும் சிதைந்து போனது. And she says, oh, she has indescribable pain. அவரால் சொல்லி முடியாத வேதனை அவருடைய வாழ்க்கையில அவளுக்கு She இருந்தது. has indescribable pain because of the devil. அந்த பிசாசினாலே அவளுக்கு சொல்லி முடியாத கொடிய வேதனை She படுகிறாள். tells, oh Lord, she has indescribable pain. ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். Today many people are there sitting here who are inside indescribable pain or sickness or situation which you are not able to bear. இங்கே அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களால் சொல்லி முடியாத வேதனை படுகிற ஒரு வியாதியோ ஒரு சூழ்நிலையோடாயோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போய் You கொண்டிருக்கிறீர்கள். might think no one looks at you. நீங்கள் நினைக்கலாம் யாருமே என்னை You பார்க்கவில்லை, might think there's no way out. இதிலிருந்து வெளியே வர வழியே இல்லை என்று But I நீங்கள் tell you in the நினைக்கலாம். name of Jesus, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், when the Lord Jesus Christ's eyes falls on you, ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் உங்கள் மேலே விடும் பொழுது everything becomes right and perfect. எல்லாம் சரியும் பூரணமுமாய் மாறும். Hallelujah. Hallelujah. God is going to deliver you out of the pain that you have been traveling through. நீங்கள் கடந்து வருகிற அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்ய போகிறார். If you believe that you are that person, why don't you put up your hands and say amen? நீங்கள் தான் அந்த நபர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க.
You might be smiling outside. வெளியிலே நீங்கள் சிரித்துக் You கொண்டிருக்கலாம். might think that you are blessed outside. வெளியிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் Your நினைக்கலாம். family might think everything is right. உங்களுடைய குடும்பம் நினைக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கிறது. Because of that pain in that daughter, அவளுடைய மகளின் வாழ்க்கையில் இருந்த அந்த வேதனை the நிமித்தமாய் entire family was shattered. முழு குடும்பமும் சிதைந்து போனது. Because of the pain that is in the daughter, அவருடைய மகளுக்குள்ளே இருந்த அந்த வேதனை நிமித்தமாய், because of the evil spirit inside the daughter, அந்த மகளுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியினால the entire family was being shaken. முழு குடும்பமும் சிதைந்து போனது. You know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? If the Lord can deliver a daughter, ஒரு மகளை கர்த்தர் விடுதலையாக்க if the Lord முடியுமானால், can deliver, show a miracle, ஒரு அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்ய முடியுமானால், it not only belongs to that person, அது அந்த நபருக்கு மாத்திரம் உரியதல்ல, it belongs to it goes to entire family. அந்த முழு குடும்பத்திற்கும் அந்த அற்புதம் போய் You சேரும். know something? If God's eyes falls on you, if it eyes falls on you, it can be you who is persistently following God. It is you who is going and praying. It is you who is following Jesus. But if his eyes falls on you, not only you are delivered, but your entire family comes under the eyes of Jesus. ஆண்டவரே உம்மை நான் விட மாட்டேன், எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று விடாப்படியாய் உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிற அந்த ஒரே நபர் நீங்களா இருந்தால் கர்த்தருடைய கண் பார்வை உங்கள் மேலே விழும்பொழுது, உங்கள் மேலே மாத்திரம் விழுந்தாலும் கூட அந்த அற்புதம் உங்களுடைய குடும்பத்தையும் போய் சேரும். Hallelujah. When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, you might be praying, நீங்கள் ஜெபித்துக் you கொண்டிருக்கலாம், might be praying, நீங்கள் ஜெபித்துக் you might be கொண்டிருக்கலாம், holding on to God, நீங்கள் ஆண்டவரை பிடித்துக் you might கொண்டிருக்கலாம், be following him personally, நீங்கள் உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றிக் you will not give கொண்டிருக்கலாம், up, நீங்கள் விடாமல் you will பின்பற்றலாம், not quit. நீங்கள் விடாமல் You know, பின்பற்றலாம் when இருக்கலாம். you keep fighting and when you keep following Jesus, நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவர்களாய் இருக்கும் பொழுது, your entire family comes under that circle of miracle. அந்த அற்புதத்தின் வட்டத்திற்குள்ளாய் உங்களுடைய முழு குடும்பமும் வந்தடையும். Hallelujah. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, நான் இங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய குடும்பமோ ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் போராட 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 ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல் மட்டுமல்ல, உங்களை விட்டு இருக்கிற எல்லா குடும்பத்தின் மேலும் என் தேவனுடைய பார்வை இந்த காலவேளையில் விழுகிறது. Hallelujah. You might be sitting here. நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Your miracle might be needed there. உங்களுடைய அற்புதம் வேறு இடத்திலே தேவைப்படலாம். But you follow Jesus. ஆனால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். They will come under the cover of his eyes. அவர்கள் கர்த்தருடைய கண் பார்வையின் கீழே விழுவார்கள். நல்ல ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Let us say amen. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்றையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன், நான் கர்த்தரை விடாம பின்பற்ற போகிறேன், என்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக அவர் கொண்டு வருவார். Hallelujah. You catch on to him. நீங்கள் அவரை பிடித்துக் You கொள்ளுங்கள். hold on to him. நீங்கள் அவரை பிடித்துக் You keep கொள்ளுங்கள். following him. நீங்கள் அவரை பின்பற்றி You செல்லுங்கள். don't quit. நீங்கள் விடாமல் You இருங்கள். don't quit. நீங்கள் விடாமல் இருக்க People can வேண்டும். stop you. ஜனங்கள் உங்களை தடுக்கலாம். People can discourage you. ஜனங்கள் உங்களை சோர்ந்து போக People செய்யலாம். can call you dogs and make you go out. ஜனங்கள் உங்களை பரியாசம் பண்ணி உங்களை தள்ளி விடலாம். But you know something? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Only the dogs know to go down. ஆனால் நாய்களுக்கு மாத்திரமே தாழ்ந்து போக தெரியும். When God said to Gideon, கிதியோனிடத்திலே கர்த்தர் என்ன சொன்னார்? leave the entire people who are with you. You have a great number. உன்னிடத்திலே ஒரு பெரிய திரள் கூட்டமான ராணுவம் இருக்கிறது. But select the group who can bend down their knees தன்னுடைய முழங்காலை முடக்க கூடியவர்களை நீ தெரிந்து கொள். and lick the water. தண்ணியை நக்க கூடியவர்களை. You know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Only people who can humble themselves and go down before God and pray and keep persisting on him can get the eyes of Jesus. தேவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போய் முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி கர்த்தரை விடாமல் பின்பற்றுகிறவர்கள் மேலே மாத்திரமே கர்த்தருடைய பார்வை வரும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய பார்வை என் மேல் வருகிறது? இந்த காலவேளை கர்த்தருடைய பார்வை என் குடும்பத்தின் மேல் வருகிறது. இந்த காலவேளையில் கர்த்தருடைய பார்வை என்னுடைய பிள்ளைகள் மேல் வருகிறது. இந்த காலையில் கர்த்தருடைய பார்வை என்னுடைய சூழ்நிலை மேல் வருகிறது. God is going to create
and make things that is not there in your life. உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை கர்த்தர் புதிதாய் உண்டாக்கி அங்கே வைக்க God போகிறார். is going to say, let it be. ஆக கடவுது என்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல போகிறார். Hallelujah. ஹalleluya. There is a similar situation in the Bible with similar experience. இதே விதமான ஒரு சம்பவம் இதே அனுபவத்தோடு கூட வேதத்துல இன்னொரு இடத்துல இருக்கிறது. In that situation, அதே விதமான ஒரு சூழ்நிலை. it goes into the book of Mark 9th chapter 22nd and 23rd verse. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனங்கள். Before that, I have heard about a testimony. இதற்கு முன்பே ஒரு சாட்சியை நான் There was a கேட்டேன். woman who was in this Chennai city. சென்னை பட்டணத்திலே இந்த ஒரு ஸ்திரீ ஒருவர் இருந்தார். She belonged to a non-Christian family. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். And her husband was in a deathbed. அவருடைய கணவர் மரண படுக்கையில இருந்தார். And the doctors gave them a couple of days for him to be alive. அந்த கணவர் உயிரோடு இருப்பதற்கு ஒரு சில நாட்களை மாத்திரமே மருத்துவர்கள் குறித்தார்கள். It's a real incident which took place. இது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். So this woman went to all the places within that one day, but there was no hope. ஒரே நாளுக்குள்ளாக எல்லா இடங்களுக்கும் அந்த ஸ்திரீ கடந்து போனாள், ஆனால் நம்பிக்கையே இல்லை. And at last she heard about a preacher. கடைசியாக ஒரு பிரசங்கியாரை குறித்து கேள்விப்பட்டார். They said if you go to that person, அந்த நபரிடத்தில் நீங்கள் போனீர்களானால், and if he prays to Jesus, அந்த நபர் இயேசுவிடத்தில் ஜெபித்தால், surely God will raise your hand. நிச்சயமாகவே உம்முடைய கணவருக்கு விடுதலை கிடைக்கும். So that woman went in search for that preacher. அந்த பிரசங்கியாரை தேடி அந்த ஸ்திரீ போனாள். But the time she reached that place, அந்த இடத்தை போய் சேர்ந்த பொழுது the people in that office said the preacher has just left to Bombay. அந்த பிரசங்கியார் இப்பொழுதுதான் பாம்பே கிளம்பி போயிருக்கிறார் என்று சொன்னார்கள். Immediately she had no other option. She went and took a train and she rushed back to Bombay. உடனே வேறு வழி இல்லாமல் ஒரு ட்ரெயினை பிடித்து உடனே பாம்பே கிளம்பி போனார். And she reaches the next following day Bombay. அடுத்த நாளிலே பாம்பேக்கு போய் சேர்ந்த உடனே she finds out the venue of the meeting. எப்படியோ அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்திற்கு அவள் போறார். And she goes there. அங்கே போன பொழுது all the stages are there. அங்கே எல்லா மேடைகளும் இருக்கிறது. all the lights are there. எல்லா லைட்ஸும் இருக்கிறது. But no one is there. ஆனால் அங்கே யாருமே இல்லை. And she just knelt and saw the time. அங்கே முழங்கார் படியிட்டு அவள் நேரத்தை பார்க்கிறாள். The day is almost over. அந்த நாள் முடிந்து விட்டது. The doctor's given time is over. மருத்துவர்கள் அவருடைய கணவருக்கு குறித்த நேரம் முடிந்தது. This is a real incident. இது நடந்த ஒரு சம்பவம். She felt very depressed. மிகவும் சோர்ந்து போய் the only hope she had was Jesus. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இயேசு மாத்திரம். She thought only if she comes to the preacher God can heal her. அந்த பிரசங்கியாரிடத்திலே போனால் மாத்திரமே அவளுக்கு சுகம் கிடைக்கும். She just knelt down in that ground. அங்கே அந்த மைதானத்திலேயே முழங்கால் படியிட்டு she said, oh my Jesus, அவள் சொன்னாள், இயேசுவே, I came to meet your person. I'm not able to meet my husband is going to die now. உம்முடைய ஊழியக்காரனை சந்திக்கும்படி இங்கே வந்தேன். என் கணவர் கொடுத்த நேரம் முடிந்து விட்டது, அவர் மரித்து போவார். And she cried. அங்கே முழங்கார் படியிட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். It's a huge ground. ஒரு பெரிய ஒரு காலி மைதானம். And after some time, கொஞ்ச நேரம் கழித்து the watchman of that ground, அந்த மைதானத்தின் வாட்ச்மேன் வந்தார். he came to that woman, அந்த ஸ்திரீனிடத்திலே வந்து, who was kneeling there, அங்கே முழங்கால் படிட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீனிடத்திலே வந்து, why are you crying? ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். And this woman narrated the story what happened. அந்த ஸ்திரீ நடந்த கதையை அந்த வாட்ச்மேனிடத்தை சொல்லுகிறார். And the watchman said, அந்த வாட்ச்மேன் சொன்னார், the meeting is over yesterday night itself. கூட்டம் நேற்று இரவே முடிந்து விட்டது. This woman was crying. இந்த ஸ்திரீ அழுது கொண்டே இருக்கிறாள். The watchman said, அந்த வாட்ச்மேன் சொன்னார், whom are you searching for? நீங்க யாரை தேடி கொண்டிருக்கிறீர்கள்? She said, I wanted my preacher to pray to Jesus. இந்த பிரசங்கியார் என்னுடைய கணவனுக்காக இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். And he said, அந்த வாட்ச்மேன் சொன்னார், go back home. நீ வீட்டுக்கு திரும்பி போ. Your husband is well. உன்னுடைய கணவன் சுகமா இருக்கிறான். This woman asked, இந்த ஸ்திரீ கேட்டாள், how can that happen? அது எப்படி நடக்கும்? The preacher did not pray for me. அந்த பிரசங்கியார் எனக்கு ஜெபிக்கவே இல்லையே. I didn't even meet him. அந்த பிரசங்கியாரை நான் சந்திக்கவே இல்லையே. And the watchman who was walking from that place, அந்த இடத்திலிருந்து நடந்து கொண்டிருந்த அந்த வாட்ச்மேன் turned to that woman, அந்த ஸ்திரீயிடத்தில் திரும்பி said, பார்த்து சொன்னார், I am Jesus. நானே இயேசு. And he walked. This is a real story which happened. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். She was searching to hold on to that preacher. அந்த பிரசங்கியாரை பிடித்துக் கொள்ளும்படியா இந்த ஸ்திரீ தேடி அலைந்து கொண்டிருந்தாள். She didn't get an appointment with the preacher. அந்த பிரசங்கியாரோடு கூட அந்த ஸ்திரீக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கவில்லை. But she had the appointment with the creator. ஆனால் சிருஷ்டிகரை சந்திக்கும்படியான நேரம் அந்த ஸ்திரீக்கு கிடைத்தது. I tell you, you can be sitting here alone. நீங்கள் இங்கே தனிமையா இந்த காலை வேளையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Jesus stepped into that
ground only for that one woman who has come and searched for Jesus. இயேசுவை தேடிக்கொண்டு அந்த மைதானத்திலே தனிமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்காக ஆண்டவராகிய இயேசு இறங்கி வந்தார். வானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்களை விட்டு, வானமும் பூமியும் தெய்வம் என்று அழைக்கக்கூடிய அந்த ராஜாதி ராஜன் அங்கே அந்த மைதானத்துக்குள் கால் வைத்ததற்கு காரணம் அந்த ஒரு ஸ்திரீ கர்த்தரை விடாதபடி தேடின நிமித்தமாய். When Jesus can step down from all its glory to come into this earth for this one woman, அந்த ஒரு ஸ்திரீக்காக தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டுவிட்டு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர முடியுமானால், to wipe the tears of that one woman, அந்த ஒரு ஸ்திரீயினுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், to give the hope for that one woman, அந்த ஒரு ஸ்திரீக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாய், to tell her don't worry, your husband will be well, கவலைப்படாதே உன்னுடைய கணவன் சுகமாய் இருக்கிறார் என்று சொல்லும்படியாய், for that one woman. அந்த ஒரு ஸ்திரீக்காக Today Jesus Christ is present here to talk to that one person. அந்த ஒரு நபரிடத்திலே பேசும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே இங்கே இறங்கி வந்திருக்கிறார். If you want Jesus to talk to you and see you and tell you let it be, why don't you all put up your hands and எல்லாரும் சேர்ந்து இயேசுவே என்று கூப்பிடுவோமா? நல்ல சத்தம் வேண்டி இயேசுவே. இந்த சத்தம் போல இயேசுவே. இயேசுவே. அதே இயேசுவை நீங்கள் சேவிக்கிறீர்கள். இப்பொழுது நம் கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூப்பிடும்போது அவருடைய பார்வை உங்கள் மேல் விழுந்தால் போதும், அவர் சொல்லுவார் ஆக கடவுது என்று. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க என்று எனக்கு தெரியல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார் ஆக கடவுது. நீங்க எல்லா கரங்களும் உயர்த்தி இயேசுவே, நல்ல சத்தம் உயர்த்தி இயேசுவே. இந்த சத்தம் போதாது, இயேசுவே. கர்த்தரை அறியாத ஒரு ஸ்திரீக்காக என் இயேசு கிறிஸ்து அந்த பாம்பே பட்டணத்தின் மைதானத்தில் இறங்க கூடுமானா, இயேசுவே தெய்வம் என்று அறிந்து அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஜனங்கள் கூப்பிடும் போது அவர் இறங்குவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஒரு புறஜாதியான பெண் அந்த மைதானத்தில் இயேசு என்று கூப்பிட்ட போது அவர் இறங்கினது உண்மையானாள். இயேசுவே தெய்வம் என்று அறிந்து அவரை வைராக்கியமாய் பிடித்துக் கொண்டு, அவரே உங்களுடைய நம்பிக்கையாய் பிடித்துக் கொண்டு, நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்காமல், அவர் பார்வைப்படாமல், அவர் வார்த்தை பேசாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. There's a similar situation in Mark chapter 9 verse 22. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அதே ஒரு நிலையை நாம் காண முடியும். Here a man comes and says, இங்கே ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறான், I have a son. எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். He falls, he throws himself into fire and water. அவன் अनेक தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டிருக்கிறான். And he says, அவன் சொல்லுகிறார், and Jesus said, அதற்கு இயேசு சொல்லுகிறார், for that day I saw a word. அங்கே ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன். He says, அவர் சொல்லுகிறார், if you can do anything, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். he goes to Jesus and says, if you can do anything. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். This man had no faith. இந்த மனிதனுக்கு விசுவாசமே இல்லை. You saw women with faith விசுவாசத்தோடு கூட வந்த ஒரு ஸ்திரியை நாம் who is பார்த்தோம். trying to hold him at any circumstances. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை விடாமல் பின்பற்றுவேன் என்கிற ஒரு There's ஸ்திரீ. another man coming to Jesus இங்கே இன்னொரு மனிதனை நாம் and பார்க்கிறோம். comes and tells, if you can do anything. உம்மால் எதாகிலும் செய்யக்கூடுமானால் என்று சொல்லுகிறார். Many Christians are saying like this to Jesus. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் ஆண்டவரிடத்திலே சொல்லிக் If you can கொண்டிருக்கிறார்கள். change my situation. ஆண்டவரே உம்மால் என்னுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடுமானால். If you can bless me. ஆண்டவரே உம்மால் என்னை ஆசீர்வதிக்க If you can கூடுமானால். open doors for me. ஆண்டவரே உம்மால் வாசல்களை திறக்க If you கூடுமானால். can bring this to my life. ஆண்டவரே இதை உம்மால் ஜீவனுக்கு கொண்டு வர முடியுமானால். You know what was God's reply? ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? God says, அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், if you believe, நீ விசுவாசிக்க கூடுமானால் all things are possible. ஆகும். அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆக கடவுது. கடவுது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகும்.
ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் உண்டு, ஆழமான வித்தியாசம் உண்டு. But I'm going to just tell you a few points. ஒரு சில குறிப்புகள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Here God says it will be. அங்கே நாம் பார்க்கும்பொழுது ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். And here God says it might happen. ஆகும் என்று சொல்லுகிறார். இங்க ஆக கடவுது, அங்க ஆகும். நீங்க நினைக்கிற எல்லாம் ஒரே வார்த்தை என்று. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசியிருந்தால் அந்த வார்த்தைக்குள் பல அர்த்தங்கள் உண்டு. ஆமென். ஆண்டவர் காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தாலும் இந்த மனிதனுக்குள் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஜெபித்தது நிமித்தமாய், தேவனிடத்தில் பேசிய நிமித்தமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் ஆகும். Though God is a healer, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தாலும், though God can do impossible things, அங்கே அசாத்தியமான காரியங்களை கர்த்தரால் நடத்த முடியுமானாலும், but he needs the faith to connect the miracles with you. அந்த அற்புதத்தை உங்களோடு கூட இணைப்பதற்கு உங்களிடத்திலே கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். Hallelujah. 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 Many times lack of faith is the reason why we are not able to see the hand of God in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரங்களை நாம் பார்க்க முடியாமல் இருப்பதற்கு விசுவாசம் இன்மையே ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. It is not the problem with God. தேவனிடத்திலே பிரச்சனை இல்லை. He is the same Jesus who said it will be. ஆக கடவுது என்று சொன்ன அதே ஆண்டவராகிய இயேசுதான். It is the same Jesus. அதே இயேசுதான். But he said it will happen. அதற்கு பதிலாய் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிறார். It is because the lack of faith in that person. அந்த மனிதனுக்குள்ளே விசுவாசம் இல்லாதபடியினாலே தான் இது சொன்னார். And you see a word extra that the Lord says in that அங்கே portion. இன்னொரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Every place God chases away the devil. எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிசாசுகளை துரத்துகிறார். He says get out or go out. வெளியே போ என்று கர்த்தர் சொல்லுவார். He only tells that word. அந்த வார்த்தை மாத்திரம் தான் ஆண்டவர் But சொல்லுவார். only in this portion, ஆனால் இந்த பகுதியிலே மாத்திரம் தான் God tells her 2 words extra. இன்னும் 2 வார்த்தைகள் அதிகமாய் சொல்லுகிறார். He says get out of him and return to him no more. இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But let me tell you one promise that the Lord gives. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். When the Lord gives you a success, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் பொழுது, if God opens a door for you, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கும் பொழுது, if God is with you, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், if God heals you, கர்த்தர் உங்களை if சுகப்படுத்துவாரானால், God delivers you, கர்த்தர் உங்களை விடுவிப்பாரானால், you know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? The devil has no authority to come back and destroy or touch it. மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப வந்து தொட்டு அதை அழிப்பதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. God says return no more. இவனுக்குள் திரும்ப வராதே என்று சொல்லுகிறார். Amen. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு தருகிற அடுத்த ஒரு promise என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதம் ஒரு டெம்பரரியான அற்புதம் அல்ல. அந்த அற்புதம் ஒரு நிரந்தரமான ஒரு செயலாய் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். Hallelujah. ஆண்டவர் சொல்ல போகிறார், மீண்டும் இந்த சாபங்கள் திரும்ப கூடாது, மீண்டும் இந்த வியாதிகள் திரும்ப கூடாது, மீண்டும் இந்த வறுமைகள் திரும்ப கூடாது, மீண்டும் இந்த கண்ணீர் திரும்ப கூடாது. Hallelujah. How many of you want God to say that word to you? இந்த வார்த்தை கர்த்தர் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. On November 12, 2003, நவம்பர் 12 2003 ஆண்டு a man was traveling from America to Australia. அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மனிதன் பிரயாணம் செய்து He was கொண்டிருக்கிறார். in the airport of Sydney airport. சிட்னி ஏர்போர்ட்ல இந்த மனிதன் இருக்கிறார். He had a massive heart attack. ஒரு பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. He was dead for 45 minutes. 45 நிமிடம் அவன் மரித்து I was போயிருந்தான். listening to his testimony. அவருடைய சாட்சி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். They gave him CPR and other prior medical things. அங்கே சிபிஆர் மற்ற எல்லா ட்ரீட்மென்ட்டையும் கொடுத்தார்கள். And they gave him some electrical shock to his heart to regain his heart. அவருடைய இருதயம் திரும்ப செயல்பட அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் கொடுத்து பார்த்தார்கள். 10 times. ஆனால் இந்த மனிதனுக்கு 10 முறை கொடுத்தார்கள். But nothing happened. ஒன்றுமே நடக்கவில்லை. So they took the paperwork.
அவர்கள் பேப்பர் ஒர்க் செய்ய And ஆரம்பித்தார்கள். they said, arrive, death on arrival. அவர்கள் வரும்பொழுதே மரித்துதான் வந்தார்கள் என்று டாக்குமெண்ட்ல எழுதி விட்டார்கள். And they started writing the reports. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுத They ஆரம்பித்தார்கள். folded and they put into the covers. அதை எல்லாம் மடித்து ஒரு கவருக்குள்ளே And they வைத்தார்கள். took the dead body. அந்த மரித்த பிரேதத்தை And எடுத்துக்கொண்டு they put them in a stretcher. ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வைத்து And they pushed it into the ambulance. அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே அவர்கள் And வைத்தார்கள். they were ready to take it and send it back. அந்த Send back the பிரேதத்தை body to the மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்ப முயற்சித்தார்கள். As they put the stretcher into the ambulance, as the ambulance was traveling, அந்த ஸ்ட்ரெச்சரை ஆம்புலன்ஸ்ல வைத்து ஆம்புலன்ஸ் போய் கொண்டிருக்கும் பொழுது drivers were driving. ஒரு மனிதன் அதை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். And the paramedical team is sitting next to him. அந்த உதவி குழு பக்கத்துல உட்கார்ந்து Next to கொண்டிருக்கிறார்கள். the dead body. அந்த மரித்த பிரேதத்தின் அருகே உட்கார்ந்து This is a real கொண்டிருக்கிறார்கள். incident. இது நடந்த ஒரு And சம்பவம். into that moving ambulance, அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே there came a person who was standing right next to the dead body. அந்த மரித்த பிரேதத்திற்குள்ளே அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே நடந்து வந்து அந்த மரித்த பிரேதத்தின் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு நபர். His name was Jesus Christ. அந்த மனிதனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. This person came and raised this man back to life. ஓடிக்கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ்க்குள்ளே அவர் நடந்து வந்து மரித்த இந்த மனிதனை உயிரோடு கூட This எழுப்பினார். happened in November 12, 2003. நவம்பர் 12ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை And சம்பவம். everyone inside, the driver got shocked, the paramedical teams got shocked. அந்த டிரைவருக்கு ஆச்சரியமானது, கூட வந்த உதவிக்குழு அதிர்ச்சி அடைந்தார்கள். Because Jesus was there in the ambulance. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே வந்தார். வர முடியாத இடத்தில் வரக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், அவர்தான் என் இயேசு கிறிஸ்து. ஆமென். எந்த இடத்தில் நம்பிக்கை இல்லையோ, எந்த இடத்தில் இதுக்கு மேல ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய கண்கள் காண, அவர்களுடைய கைகள் எழுத ஆண்டவர் அந்த இடத்தில் திருப்பி எழுதுவார், இந்த மனிதனுக்குள் ஜீவனை அனுப்பு என்று. Hallelujah. How many of you believe everything that is written against you, everything that is spoken against you, every eyes that has seen against you will see that Jesus is with you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் பார்த்த பார்வைகள், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் பார்க்கும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு மரித்த சூழ்நிலைகளை உயிரோடு எழுப்ப போகிறார். நல்லாமே சொல்லுங்களே. மரித்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். மரித்த சந்தோஷத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். மரித்த சமாதானங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். மரித்த ஒற்றுமைகளை மீண்டும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். கர்த்தர் உயிரோடு கூட சூழ்நிலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிறார். அப்படியே ஆக கடவுது. இத்தனை காரியங்களும் அப்படியே ஆக கடவுது என்பதை இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்த்து சொன்னார். ஆமென். ஆண்டவர் மனிதனை பார்த்து அப்படியே ஆக கடவுது என்று சொல்லும்போது, மனிதர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன தெரியுங்களா? அது சொல்லி நான் முடிக்க போகிறேன். There was a lady in the Bible called Mary. மேரி என்ற ஒரு ஸ்திரியை நாம் வேதத்திலே பார்க்கலாம். And God's word came to her. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராய் வந்தது. God's word came to her saying, the Lord is going to be glorified through you. தேவன் உன் மூலமாய் மகிமைப்பட போகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த ஸ்திரீக்கு நேராய் வந்தது. And Mary said, அதற்கு மரியாள் சொல்லுகிறார், in Luke chapter 1 verse 38, லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், he says, அவள் சொல்லுகிறார், behold, I am a handmaiden of the Lord. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, Let it be done. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தை பிரகாரமே எனக்கு ஆக. இத்தனை ஆக கடவுதையும் ஆண்டவர் மனிதர்களை பார்த்து சொன்னார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் ஆக கடவுது. ஆமென். Why should we say let it happen, let it be done? ஏன் நாம் ஆக கடவுது என்று நாம் சொல்ல வேண்டும்? Not for God to bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. God's plan was not to bless Mary and show her big.
கர்த்தர் மரியாளை ஆசீர்வதித்து அவளை பெரியவளாய் காட்டுவது தேவனுடைய திட்டம் அல்ல, or to make her rich or any other thing. மரியாளை ஐஸ்வரியவானாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. But God's plan over Mary was தேவனுடைய திட்டம் மரியாளுக்கு என்னவா இருந்தது? to reveal God through Mary to the world. இந்த உலகத்திற்கு ஆண்டவரை மரியாள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. Amen. Amen. Today morning Mary said, Lord, let it be. When the angel said, he said, let it be done. தேவ தூதன் மரியாளிடத்தில் சொன்னபோது அதற்கு மரியாள் ஆக கடவுது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய திட்டத்துக்கு மரியாள் அந்த தூதனை பார்த்து சொல்லுகிறாள், ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரமே ஆக கடவுது. யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சுகந்தரித்துக் கொள்ள கொடுக்கிறார்? A person who goes and looks to God and say, Lord, let it be done. ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கு எத்தனை பேர் இந்த காலவேளையில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்னை மகிமைப்படுத்தும்படியாக அல்ல, என் மூலியமாக இந்த உலகத்துக்கு இயேசுவை மகிமைப்படுத்த வைத்திருக்கிற திட்டம் என்னால் ஆக கடவுது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. When Mary said, let it be done, Jesus was glorified. மரியாள் ஆக கடவுது என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல இயேசு மகிமைப்பட்டார். எத்தனை பேர் அதுக்கேற்றவனமாக மரியாள் தன்னை வணைந்து கொடுத்தார்? Mary gave herself according to the will of God. மரியாள் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். Amen. Amen. How many of you ready to give yourself into the hand and the will of God? எத்தனை பேர் உங்களை கர்த்தருடைய கரத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நல்ல சதுர உயர்த்தி சொல்லுங்களே, நல்ல சதுர உயர்த்திங்க. In the Bible, in the chapter in the life of Sarah, சாராளுடைய வாழ்க்கையிலே வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Sarah did not started thinking about a son. சாராள் தன்னுடைய மகனை குறித்து யோசிக்க ஆரம்பித்தாள். And Mary did not start to think about the son. மரியாள் தன்னுடைய மகனை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கவில்லை. அங்க ஒரு பெண் மகனை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறான், இங்க ஒரு பெண் உன் மகனை குறித்து யோசிக்கவே ஆரம்பிக்கவில்லை. ரெண்டு I don't want to go deep into it, but I want to say you today morning, if you want God to fulfill all these promises in your life, இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நீங்கள் விரும்பினால் it has a source or a base for it. அதற்குரிய ஒரு அஸ்திபாரம் ஒன்று தேவை. And the angel of the Lord says, தேவ தூதன் சொல்லுகிறார், the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து Anytime God has a plan over your life, கர்த்தருடைய வாழ்க்கையின் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது God will not reveal anything much about that plan. அந்த திட்டத்தை குறித்து பெரிய இந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். That is how God leads a person. அப்படிதான் கர்த்தர் ஒரு நபரை வழிநடத்துவார். They will travel through the toughest and the tightest and the most ugliest parts. அவர்கள் ஒரு மிக கடினமான கஷ்டமான மிக அழுக்கான ஒரு பாதையினூடாய் தான் கடந்து செல்வார்கள். நெருக்கப்பட்ட ஒரு பாதைக்குள்ளாக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்வார். Amen. Amen. When you go through this situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையூடாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது you might think to quit. நீங்கள் விட்டுவிடலாம் என்று நினைக்கலாம். You might think I will give up. நான் இதோடு விட்டு விடுகிறேன் என்று நினைக்கலாம். Don't think God will reveal more. கர்த்தர் இதற்கு மேல் ஏதாவது சொல்லுவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். You know, there can be humiliation. அங்கே வெட்கம் இருக்கலாம். Because you trusted on God, because you hold it on God, there can be a humiliation. நீங்கள் கர்த்தரை நம்பினபடினாலே, நீங்கள் கர்த்தரை விசுவாசபதினாலே அந்த இடத்திலே நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம். A person who is in the plan of God will have to go through humiliation. தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற ஒரு மனிதன் வெட்கத்தினூடாய் கடந்து செல்ல வேண்டும். A person who is in the plan of God has to go through this tight situation. தேவனுடைய திட்டத்திற்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையோட கடந்து செல்ல வேண்டும். A person who is in the plan of God should go into the mouth of people who want to play and talk about him. தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற ஒரு மனிதன் ஜனங்களுடைய வாய்களிலே விழுந்து ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ணுகிற ஒரு நிலைக்கு போக வேண்டும். Who is the man who is in the plan of God? A man who goes through this situation. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையோடும் கடந்து செல்லுகிறவன் தான் தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறவர். Problems may come. பிரச்சனைகள் வரலாம். Storms may come.
தடைகள் வரலாம், accumulation may come, அவிட்கங்கள் வரலாம், everything may come, எது வந்தாலும் but God gives Mary a side a lifeline. ஒரு சின்ன ஒரு உதவி லைனை அவள் கொடுக்கிறாள். You know what is that secret? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? He says the Holy Spirit, when he comes upon you, and the power of the most high will overshadow you. அதற்கு அந்த தேவதூதன் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். On whom? What will happen when Holy Spirit comes? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? God didn't reveal anything big about the plan. அந்த திட்டத்தை குறித்து பெரிதா எதுவுமே கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. God revealed a secret about that plan. அந்த திட்டத்தின் ரகசியத்தை மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God revealed a lifeline about that plan. அந்த திட்டத்தினுடைய ஜீவனை அங்கே கொடுக்கிறார். அந்த திட்டத்துடைய ஒரு வழியை ஆண்டவர் வெளிப்படுத்த, அந்த வழி என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். In the book of Genesis, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே, when the Spirit of the Lord hovered over the earth, when it was void and without form, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த பொழுது, when it was void and without form, எந்த உருவமும் இல்லாமல் இருந்த பொழுது, when the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்த பொழுது, ஆமென் சொல்லுங்க, when the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்த பொழுது, everything without the form and without a shape, without a future, without any hope came into a form. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருந்த ஒரு காரியத்திற்கு அங்கே ஒன்று உண்டானது. ஆமென். எங்க வெறுமை இருக்கிறதோ, எங்க நம்பிக்கை இல்லையோ, எங்க முடிவென்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, எங்க உங்க வாழ்க்கை எங்க போகுது என்று ஒரு வழியே இல்லையோ, நீங்கள் செய்வது சரியா தவறா என்பது உங்களுக்கு தெரியலையோ, அப்பொழுது ஒரு லைஃப் லைன் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் போது, hallelujah, how do you make your life into form and how do you fulfill the plan of God on your life? தேவனுடைய திட்டத்தை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்ற முடியும்? எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உருவத்தை கொண்டு வர முடியும்? There is only one way that the Lord can fulfill his plan over your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. That is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. நல்லா ஆமென் சொல்லுங்க. That is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நல்லா ஆமென் சொல்லுங்க. That is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. உங்கள் மேல் நிழலிடும் போது ஆண்டவருடைய பலன் உங்கள் மேல் வரும். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். Hallelujah. How many of you say that you need the help of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எத்தனை பேருக்கு தேவை? Two gather in my name, more than two gather in my name. இரண்டோ மூன்று பேரோ எங்கே என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ, You know what happens? அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? It will be done. அது அங்கே நடைபெறும். Amen. Amen. அது ஆக கடவுது. நீங்கள் எவைகளை இந்த பூமியில், what you bind on this earth, இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ, that will be bound in heaven. அது பரலோகத்திலும் கட்டப்படும். What you just remove it in this earth, இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ, it will be done the same in heaven. அதுவே பரலோகத்திலும் செய்யப்படும். Do you know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? When you start doing something on this earth இந்த பூமியிலே நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் for பொழுது, the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று when you start doing it, நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் there பொழுது, is an impact in heaven. அது பரலோகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். Everything that you start doing inside the earth will start having an impact on the heavens. இந்த பூமியிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்திலே ஒரு தாக்கம் இருக்கிறது. இங்க நீங்கள் கட்டவிழ்க்க ஆரம்பிக்கும் போது அங்க ஏதோ ஒன்று நடக்கும். இங்க நீங்கள் கட்டும் போது அங்க ஏதோ ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் எழுதின ஒரு வார்த்தை அப்படியே ஆகும். Hallelujah.